இப்போ வந்து ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஃப்ளோருக்கு அதிகபட்சம் 2 கழிவறை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். வீட்டுக்குள்ளார கொடுக்குறோம் வந்து அதிகபட்சம் 2 தான். அதற்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்னாவே அங்கே வாஸ்துக்குறை சேர்ந்து வருதுன்னு தான் அர்த்தம். இல்லை, வீட்டுக்கு வெளியே அமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு வெளியே ஒரு 5 அடி கேப்பை விட்டு அந்த பக்கம் வீடு வைக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என்னன்னா நம்மளாம் அட்டாச் டாய்லெட்டோட வாழ்க்கைக்கு வந்துட்டோம்ல. இந்த அதாவது வாழ்க்கை மாற்றங்கள் வர 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 நம்மளும் லக்ஸுரி லைஃபுக்கு வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா அட்டாச் டாய்லெட் இல்லைனாவே நம்மளை வாழ முடியாதுங்கிற மாதிரி நிலைக்கு போயிட்டோம். நம்ம வீட்டுக்கு வெளியே போய் பாத்ரூம் போகிறதுக்கு நம்ம இங்கிருந்து இப்படியே போய்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா அவ்வாறு கொடுக்கும்பொழுது என்ன ஆகிடும்னா அந்த பகுதி வளர்ந்த மாதிரி அமைப்பாயிடும். அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அந்த பாத்ரூம் கடியில் ஸ்டேர்கேஸ் போகிறதுனால வடகிழக்கு வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து படிக்கட்டு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அதனால் அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம். படிக்கட்டு விட்டுட்டு தனியாக வெளியே தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பாத்ரூம் போகிறது கட்டாயம் போட்டுக்கலாம், நல்லது தான்.